ஹரே கிருஷ்ணா. கதையாக கீதை பாகம் 10 தொகுப்பு 1 அத்தியாயம் 10 அந்திம காலம். ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 9 அத்தியாயம் 9. பகவான் ராமச்சந்திரர் தோன்றிய பரம்பரையில் அவருக்கு முன்பாக தோன்றியவர் மகாராஜா கட்வாங்கா. அவர் விஸ்வசகாவின் புதல்வராக தோன்றினார். கட்வாங்க மகாராஜா யாராலும் வெற்றி கொள்ளப்பட முடியாத மாமன்னராக திகழ்ந்தார். ஒருமுறை அவருடைய திறமையை கண்டு தேவர்கள் தங்களுடன் சேர்ந்து அசுரர்களுக்கு எதிராக போரிட வருமாறு கட்வாங்க மகாராஜாவை வேண்டினர். அவரும் அதற்கு உடன்பட்டு அசுரர்களுடன் போரிட்டு தேவர்களின் வெற்றிக்கு உதவினார். அதனால் அவரிடம் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் அவரிடம் வரம் ஏதேனும் கேட்க வேண்டினர். ஆனால் ஜடவரங்களை விரும்பாத தன்னுடைய வாழ்வின் முக்கிய கடமையான பகவானின் சேவையில் உறுதியாக இருந்த கட்வாங்க மகாராஜா தேவர்களிடம் தன்னுடைய வாழ்நாள் எவ்வளவு மீதம் உள்ளது என்று வினவினார். அதற்கு பதிலாக தேவர்கள் அவருக்கு ஒரே ஒரு நொடி கணமே அவரது வாழ்நாள் பாக்கி உள்ளது என்று கூறினர். அதை கேட்ட மறுகணமே கட்வாங்க மகாராஜா எப்பொழுதும் மிக உயர்ந்த தரமான புலன் இன்பங்கள் நிரம்பியுள்ள ஸ்வர்க்கலோகத்தை விட்டு உடனே நீங்கி பூமிக்கு திரும்பி பகவானின் திருவடியில் மனதை முழுதும் ஈடுபடுத்தினார். மகாராஜா கட்வாங்கா இளம் வயதிலிருந்து பகவானிடம் பக்தியில் பயிற்சி செய்து வந்ததால் அவரால் வாழ்வின் இறுதியிலும் எளிதில் மனதை பகவானிடம் செலுத்த முடிந்தது. மகாராஜா கட்வாங்கா, எங்கள் குலதெய்வங்களான சாதுக்களையும் அவர்களது பண்பாட்டையும் விட எனது உயிர் எனக்கு அவ்வளவு பிரியமானதல்ல. என் ராஜ்யம், பூமி, மனைவி, மக்கள், செல்வம் ஆகியவற்றை பற்றி சொல்லவும் வேண்டுமா? சாதுக்களை விட எனக்கு அதிக பிரியமானது வேறொன்றும் இல்லை. எனது சிறுவயதில் கூட நான் அற்ப பொருட்களாலோ அல்லது அதர்ம கொள்கைகளாலோ கவரப்பட்டதில்லை. பகவானை விட பெரிய விஷயம் எதையும் நான் கண்டதில்லை. மூவுலக நாயர்களாகிய தேவர்கள் என்னுடைய புலன் இன்பத்திற்காக நான் விரும்பிய வரங்களை தர விரும்பினர். ஆனால் அந்த வரங்களை நான் விரும்பவில்லை. இருந்த போதிலும் பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்த பகவானிடம் நான் ஆர்வம் கொண்டுள்ளேன். இந்த ஜட வரங்கள் அனைத்தையும் விட பகவானிடம் மட்டுமே நான் ஆர்வம் கொண்டுள்ளேன். தேவர்கள் புலன் இன்பத்திற்கு மிகவும் வசதியான உயர் கிரகங்களில் வாழும் வசதியை பெற்றிருந்தாலும் அவர்கள் மனமும் புலன்களும் புத்தியும் ஜட விஷயங்களால் கிளர்ச்சி அடைகின்றன. ஆகையால் இத்தகைய உயர்நிலையில் உள்ள தேவர்களும் கூட இருதயத்தின் ஆழத்தில் நிரந்தரமாக அமர்ந்துள்ள பகவானை உணர்வதில் தவறுகின்றனர். அவ்வாறு இருக்கையில் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக குறைந்த அளவு அனுகூலங்களை பெற்றுள்ள மனிதர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? ஆகையால் பகவானின் புறச்சக்தியால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் மீதுள்ள கவர்ச்சியை நான் இப்போதே விட வேண்டும். நான் பகவானின் சிந்தனையில் ஈடுபட்டு அவரை சரணடைய வேண்டும். பகவானின் புறச்சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த ஜட சிருஷ்டி குன்றின் மேலோ அல்லது காட்டிலோ கற்பனை செய்யப்படும் ஒரு நகரத்தை போன்றதாகும். ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவும் இயற்கையாகவே ஜட விஷயங்கள் மீது பற்றுதல் கொண்டுள்ளது. ஆனால் இந்த பற்றுதலை விட்டு பகவானிடம் ஒருவர் சரணடைய வேண்டும் என்று சிந்தித்தார். இவ்வாறாக மகாராஜா கட்வாங்கா தன்னுடைய பக்குவம் அடைந்த புத்தியை கொண்டு அறியாமை நிரம்பிய உடல் மேல் கொண்ட பொய்யான அடையாளத்தை கைவிட்டார். நித்திய தொண்டன் எனும் தன்னுடைய ஆதார நிலையில் அவர் தன்னை பகவானின் நித்திய சேவையில் ஈடுபடுத்தி கொண்டார். இவ்வாறாக கட்வாங்க மகாராஜாவின் உதாரணத்தை எடுத்து காட்டிய சுகரிஷி எவ்வாறு கட்வாங்க மகாராஜா நொடி பொழுதில் தன்னுடைய அடுத்த வாழ்க்கைக்கு தன்னை தயார் செய்து கொண்டாரோ அதுபோல் பரீட்சித் மகாராஜாவும் அவருக்கு இருக்கும் 7 நாட்களுக்குள் அவருடைய அடுத்த வாழ்க்கைக்கு தயார் செய்யுமாறு அறிவுறுத்துகிறார். அவ்வாறே வாழ்நாள் எவ்வளவு பாக்கி உள்ளது என்று துளியும் அறியாத நாம் ஒவ்வொருவரும் இக்கணமே கட்வாங்க மகாராஜாவை போல் பகவானிடம் சரணடைய வேண்டும். இதன் மூலம் வாழ்வின் இறுதியிலாவது பகவானை நினைக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். இதனை பகவத்கீதை 8.5 கிருஷ்ணர் அந்தி காலத்தில், அதாவது மரண தருவாயில், என்னை மட்டும் எண்ணியவாறு ஒருவன் உடலை விட்டால் என்னுடைய இயற்கையை அவன் அடைகிறான், இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று உறுதி கூறுகிறார். ஆகையால் ஒவ்வொருவரும் வாழ்வில் இறுதி கணத்திலாவது கட்வாங்க மகாராஜாவை போல் பகவானிடம் மனதை செலுத்த வேண்டும். ஆனால் வாழ்வின் இறுதி நேரத்தில் உடனடியாக மனதை பகவானிடம் செலுத்துவது அவ்வளவு எளிதல்ல. ஆகையால் யார் ஒருவர் வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து பக்தி சேவை பயிற்சி செய்து வருகிறார்களோ நிச்சயமாக எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி அவர்கள் பகவானிடம் திரும்பி செல்வார்கள். ஆகவே கிருஷ்ணரிடம் பற்றுதலை உண்டாக்கும் பக்தி யோகத்தை வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்தே ஒருவர் பயில வேண்டும். இளம் வயதில் இருந்தே தினசரி ஒருவர் கோயிலில் உள்ள விக்கிரகங்களை தரிசனம்
தரிசனம் செய்வதாலும் விக்கிரக வழிபாட்டு கைங்கரியம் செய்வதாலும் பகவானின் புனித நாமங்களை உச்சரிப்பதாலும் பகவானுடைய லீலைகளை எவ்வளவு அதிகம் முடியுமோ அந்த அளவிற்கு பிரச்சாரம் செய்வதாலும் அவருக்கு பகவானிடம் பற்றுதல் உண்டாவது நிச்சயம். ஆகையால் புத்திசாலி ஒருவர் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்துகிறார். இல்லையேல் இப்பிறவியை தவறிவிட்டால் எத்தனை பிறவிகளுக்கு பின் மறுபடியும் இவ்வாய்ப்பு கிடைக்கும் என்று கூற இயலாது. மேலும் கட்வாங்க மகாராஜா கிருஷ்ண உணர்வு பக்தருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கிருஷ்ண உணர்வுள்ள ஒருவர் கட்வாங்க மகாராஜரை போல் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் முக்கியமாக கருதுவதில்லை. அதே சமயம் ஜட உலகத்தில் எதையும் பகவானுடன் சம்பந்தம் அல்லாததாக கருதுவதும் இல்லை. கட்வாங்க மகாராஜாவிற்கு அனைத்து வரங்களும் அனைத்து புலன் இன்ப வசதிகளும் தர தேவர்கள் தயாராக இருந்தாலும் அவர் பகவானை அடைவதை தவிர அதற்கான வழிமுறைகளை தவிர வேறெதையும் முக்கியமானதாக கருதவில்லை. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் எங்கே கிருஷ்ணரோ அங்கே வெற்றி என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.